ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆப்ஷன்ஸில் மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சைட் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, எந்த சைட் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி பண்ணலாம், மார்க்கெட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கோர்ஸஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 11/3 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 24,301 அப்படிங்கிற எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்த மார்க்கெட் நம்ம லெவல்ஸ் எல்லாமே 24,115, அதே மாதிரி 145, 24,078, 24,064, 24,027, 23,879. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து கீழே விழுந்த மார்க்கெட் 45 சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் ஒர்க் ஆகிட்டு கீழே இருந்திருக்கு. திருப்பி 264 ரெசிஸ்டன்ட் ஒரு கையில் கீழே விழுந்திருக்கு. திருப்பி 24,27 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு கையில் திருப்பி கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காக்குள்ள வார் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. க்ரூட் ஆயில் எங்கேயுமே ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம். எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸையும் மூடிட்டாங்க. ஏன்னா எல்லா கம்பெனி மேலேயுமே அட்டாக் வந்திருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா ஆயில் கம்பெனியும் மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஏன் நம்ம இந்தியாவிலே பெங்களூரில் நாங்கள் உணவகங்கள்லாம் மூடிட்டாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இங்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வார் அப்படிங்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் முடிய போகிறது கிடையாது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் மார்க்கெட் டவுன் சைட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே கால் சைடு போனாங்கன்னா கால் சைடில் மேக்ஸிமம் டெக்னிக்கலி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். தவிர கால் சைடு மேலே மூவ்மெண்டம் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான மூவ் தான். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த சைட் பேஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,250 கால் அண்ட் 250 புட். இதில் 278 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 252 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே வந்த மார்க்கெட் நேராக நம்ம கீழே வராங்க. அது மட்டும் இல்லாமல் 276ங்கிறது நம்ம சப்போர்ட் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கீழே வந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் இருக்காங்க, டே லோக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கால் சைடில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிற அந்த எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 252 நம்மளோட கீ லெவலில் நீங்கள் என்ட்ரி ஸ்டார் லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். 252 எடுக்கிறதுக்கான காரணம் 250 லோ. ஸோ அதுக்கு மேலே வராங்க. ஸோ 250 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 278 சப்போர்ட் லெவல். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 298 ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அடுத்து போகக்கூடாது 366 அப்படிங்கிற லெவல். 366 அப்படிங்கிறது 24,250 கால். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க அதை போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அடுத்து போகிறது 407. ஸோ 407 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 24,200 காலோட ஹை. ஸோ 407 மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்து எங்கே போவாங்க 490. ஸோ அழகாக போய் மார்க்கெட் 490 போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு. திரு ஒரு 300 to 400 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் சைட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் புட் சைடு எடுத்து ஹோல்ட் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் செம்ம ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். யாரெல்லாம் இன்னைக்கு புட் எடுத்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம இந்த சைட் பிளேஸ் தான் அனலிசிஸ் பண்ணலாமா, வேறு சைட் பிளேஸில் நம்ம அனலிசிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு சைட் பிளேஸில் எந்த அனலிசிஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 200 புட்டில் நீங்கள் அனலிசிஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 350 புட்டில் நீங்கள் தெளிவாக அனலிசிஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 200 புட்டில் என்ன நடந்திருக்குங்கிற பாருங்க. 200 புட்டில் அதே மாதிரி தான் கீழே 287, 282ங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்காமல் 282 கீழே என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்கள் டார்கெட் இருக்கிறது 367 அழகாக போய் ரீச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 350 புட்டில் பாருங்கள், நம்ம கீழே போகவே இல்லை. 267 அப்படிங்கிறது நம்ம கீழே விலைக்கு கீழே போகவே இல்லை மார்க்கெட் அப்படிங்கிறவங்க. ஸோ அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க என்ன செய்ய போகிறாங்க, மேலே தான் போக போகிறாங்க, புட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நீங்கள் கீழே விலை நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 313. அதே மாதிரி 334 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் லெவல். ஸோ சப்போர்ட் லெவல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 450 வரைக்கும் போவாங்க. ஸோ 250லேருந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா 450 நமக்கு டார்கெட்னு தெரிஞ்சு மார்க்கெட் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா 500 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் எந்த செக்டர் சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இங்கே நம்ம வெப்சைட் போகலாமா அப்படிங்கிற இந்த விஷயங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.